இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு புறா ஃபார்மோ இல்லைனா ஒரு புறாவுடைய ப்ரீடராகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதேமாரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக யாருனா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறமும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புறாக்களுடைய கலர் நம்ம மேலோட்டமாக பார்க்க இது சப்ஜா புறான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். கிளியராக பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக நம்மளுக்கு சப்ஜா புறான்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இதில் புறா வேறு என்ன கலர் மிக்ஸ் ஆகிருக்கா இல்லை இதோட பேரண்ட்ஸ் வேறு கலரில் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாரி டெய்ல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த லாஸ்ட்டு இந்த 2 ரக்கை வருது இல்லையா, இந்த ஒயிட் ஷேடு வரும் பாருங்கள், இதுதான் வால்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வால்பட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் மிக்ஸ் ஆகிருக்கு. ப்ரௌனு அப்புறமா ப்ரௌனு அப்புறமா அந்த சப்ஜா கலரு ஜாக்கு அந்த மாதிரி எதுனா ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரக்கையை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரௌன் ஷேடு இருக்குது. இதில் ப்ரௌன் ஷேடு இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதோடைய பேரண்ட்ஸ் வேறு புறாவில் மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீமேல் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இந்த புறா வாங்கியிருந்தீங்களோ அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அந்த கலர் உடையாமல் நீங்கள் அதுலேருந்து சிக்ஸ் எடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரேர் தான். ஒரு 3rd கிளச்சு 4th கிளச்சில் தான் நம்மளுக்கு ஒரிஜினாலிட்டியான பேர்டு கிடைக்கும். அந்த சப்ஜா ஒரிஜினல் கலரு, இல்லைன்னா தூமா ரெக்தரு அந்த மாதிரியான ஒரிஜினல் கலர் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த டெய்லை வச்சே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மிக்ஸ் ஆன ஒரு பேர்டோடைய டெய்லு. இதை நான் ஒரிஜினல் பேர்டோடைய டெய்ல் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சப்ஜா. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெய்லை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்பட்டி வருது இல்லையா, இது எந்த ஒரு கலருமே மிக்ஸ் ஆகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் தான் இருக்கும் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த உள்ளே ரக்கையை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலும் இதுலேயும் எந்த ஒரு மிக்ஸுமே இருக்காது. ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஒரு ஒரிஜினல் சப்ஜா புறா அப்படின்னு சொல்லிட்டு. இதேமாரி நம்ம ஒரு சப்ஜா மேலு இல்லைனா ஃபீமேல் நம்ம பேர் பண்ணி அதில் வர சிக்ஸ் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியான கலரில் கிடைக்கும். ஏன் இதை இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரீடர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏன்னா கலரோடைய ஒரிஜினாலிட்டி கலருக்கே தனி மவுஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதனால தான் சரி ஓகே சப்ஜாவில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்ற கலர் பேர்ட்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனு. இதில் நம்ம மேலோட்டமாக இப்படி பார்க்கும்போதே தெரியுது வேறு ஏதோ கலர் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் ஃபுல்லாக அந்த ரேக்காக வந்திருக்கு அந்த சப்ஜாவில். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதோடைய பேரண்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று பியூர் சப்ஜா, இன்னொன்று சப்ஜா ரேக்தார். அந்த சப்ஜா ரேக்தாரோடைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தூமாவில் வரும். நம்மகிட்ட ஆல்ரெடி பறந்த புறா. ஸோ நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த புறாவை பற்றி தெரியும், இதோட அடி எப்படி இருக்கும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம மெயினாக அதுக்கு தகுந்த மாதிரியான புறாவை செட் பண்ணது. ஸோ நம்ம இந்த புறாவில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒன்று நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரேக் எல்லாமே தெரியுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அதேமாதிரி டெய்ல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா சப்ஜா மிக்ஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாக பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 சைட்லேயுமே சப்ஜா மிக்ஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மேலோட்டமாக பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு இந்த சப்ஜா கலர் கிளியராகவே தெரியும். உள் சைடும் பாருங்கள், இந்த லைனு ஃபுல்லாகவே அந்த சப்ஜா மிக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன்லாம் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு அட்டைக்கருப்பு புறா காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அட்டைக்கருப்பு புறா. இது ஜாக்கு. இதுதான் ஒரிஜினல் ஜாக்கு. இதில் எந்த ஒரு கலர் மிக்சிங்குமே இருக்காது. புறாவுடைய அமைப்பாக இருக்கட்டும், இதோடைய கலர்லாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்கு.
ஸோ இப்படி தான் இருக்கணும் ஜாக் புறானா. நம்ம டெயில் முதல்ல கொண்டு எல்லாமே வந்து ஜாக்கில் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஒரு ஜாக் புறா. இதை வந்து நம்ம பறக்க வைக்கல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கலரு, அதுக்கப்புறமா இதோடைய லுக்குக்காக நம்ம அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் வந்து ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய தாத்தா லைன் இதோடைய தாத்தா லைன் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி வந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம முன்னாடியே தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம புறா வந்து ஸ்டாக் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய புறா வந்து ரொம்ப நல்லாவே பறக்கும். இந்த புறாவுடைய லென்த்தும் பாருங்கள், ஒரு நல்ல லென்த்து புறா. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனாலே நம்ம சிக்ஸ்லேயே பார்த்து நம்ம ரெக்க வெட்டி வச்சாச்சு. டெயில் பேலன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்.